வணக்கம் நண்பா, வெல்கம் டு எல்லாமே பேசுவோம் தமிழ். ஸோ தலை நடிப்பில் வந்து பார்த்திங்கன்னா விடாமுயற்சி படத்தோட டீசர் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. டீசர் உண்மையிலே பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா, தல அஜித் வந்து இதில் ஒரு டைலாக் கூட பேசலை. ப்ளஸ் ஸ்டன்ஸும் பார்த்திங்கன்னா ஒரு டிடெக்டிவ் அண்ட் சீரியஸ் த்ரில்லர் மோடில் வந்து டீசர் ஃபுல்லாகவே இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஹிடன் டீட்டெயில்ஸை வந்து நான் சொல்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச ஹிடன் டீட்டெயில்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த படம் கதைக்களம் வந்து எந்த இடத்துல நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அசர்பைஜான் ஒரு கண்ட்ரியில் தான் நடக்குது. ஸோ இது வந்து சென்ட்ரல் ஏஷியாவில் இருக்கிற ஒரு கண்ட்ரி. இதை நான் எப்படி இவ்வளோ ஷோராக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நோட்டீஸ் போர்டில் வந்து நியூஸ் பேப்பர்லாம் ஒட்டி வச்சுருப்பாங்கல்ல, அதில் வந்து ஒரு டெக்ஸ்ட் இருக்கும் 10 ஸோ அதோட டிரான்ஸ்லேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வேர் இஸ் த 10-year-old பாய். ஸோ அதை போட்டப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து அசர்பைஜான் லாங்குவேஜில் தான் வருது. ப்ளஸ் அதுக்கு பக்கத்தில் போஸ்டர் பார்த்தீங்கன்னா சம்ஒன் மிஸ்ஸிங்னு ஒரு போஸ்டர் இருக்குது. ஸோ இதுலேருந்து என்ன தெரிய வருதுன்னா, இது சம்திங் கிட்னாப்பிங் அது ரிலேட்டடான மூவியாக இருக்கும்னு ஹை சான்சஸ் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சீன்லேயே வந்து நிறைய பேர் வந்து ஒரு கார்லேருந்து ஏதோ ஒரு மூட்டை மாதிரி தூக்கி போடுவாங்க. ஸோ மேபி அது உள்ள ஒரு பர்சனாக கூட இருக்கலாம். அண்ட் ஆஸ் யூஷுவல் அர்ஜுன் சார் தான் வில்லன். ஸோ அவர் தான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. அண்ட் நெக்ஸ்ட்டு முக்கால்வாசி சீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெசர்ட் மாதிரி இருக்க ஏரியாவில் தான் நடக்குது. அதை ப்ரூவ் பண்ணுற விதமாக பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ் ஆஃபீஸர் இருக்கார்ல, ஸோ அவருக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா அந்த டெசர்ட் இருக்கிற மாதிரி ஒரு மேப்பும் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா தல அஜித் வந்து அங்கே ஒரு டூரிஸ்ட்காவோ அது மாதிரி போல் அவர் அங்கே தான் வாழ்கிறாரு. ஏன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு கேரேஜ் மாதிரி வீடு மாதிரி வச்சிருக்காரு. ஸோ டூரிஸ்ட்டாக போகிறான்னு வச்சுக்கோங்களேன், அவர் கண்டிப்பாக அந்த கேரேஜ் அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க எந்த ஒரு ஹோட்டல்லையும். ஸோ தல அஜித் வந்து அங்கே ஒரு ரெசிடெண்ட்டாக இருக்கார். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஷெர்லாக் ஹோம்ஸ் மாதிரி ஒருத்தர் ஒரு கேப் போட்டுக்கிட்டு இருக்கார். ஸோ அவருக்கும் அஜித்துக்கும் லைக் என்ன ரிலேஷன் எனக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியல. பட் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீன் வந்து தல அஜித் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்லேயே ஒரு இடத்துல போய் சந்திச்சுட்டு வராரு. ஸோ ஓவரால் இது எல்லா சீன்ஸ்லேருந்தும் தல அஜித் வந்து ஒரு போலீஸ் அல்லது ஒரு நார்மல் பர்சனாக வந்து இந்த கிட்னாப் பண்ணி காணாமல் போன மக்கள்லாம் தேடி போய் அந்த வில்லனில் எப்படி அழிக்கிறாங்களோ அதான் இந்த தெரிஞ்சு இந்த மூவியோட ஓவரால் ஸ்டோரியாக இருக்கும் நான் கெஸ் பண்ணுறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.